ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோவுக்கு நமக்கு ஜாவா வேணும்னு சொல்லியிருந்தேன். அந்த ஜாவா வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஜாவாவுக்கு பேர் ஜாவா எஸ்டிகே அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஆரக்கல் பேஜ் டைரெக்டாக ஓப்பன் ஆகும். இப்போ நான் வந்து டைரெக்டாக இப்போ ஆரக்கல் பேஜுக்கு போயிருக்கேன். அதுலேருந்து எப்படி ஜாவாவை வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதில் இந்த கம்யூனிட்டி அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதில் போனீங்கன்னா கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா ஆரக்கல் டெக்னாலஜி நெட்வொர்க்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த ஜாவா டெவலப்பர்னு ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. ஜாவா டெவலப்பரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த ஜாவா டெவலப்பர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் நமக்கு வந்து ஜாவா எஸ்சின்னு எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த டாப் டவுன்லோட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஜாவா எஸ்சின்னு இருக்குது இந்த இடத்துல. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஜாவா டவுன்லோட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டவுன்லோட் பேஜுக்கு போயிடும். இதில் உங்கள் கம்ப்யூட்டர் விண்டோஸ் இன்ட்டு 86 அப்படின்னா இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இது இல்லைன்னா விண்டோஸ் இன்ட்டு 64னா இதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதை மட்டும் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்க. ஒருவேளை உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா ரெண்டுத்தையுமே ஒன் பை ஒன்னாக வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதுவே தெரியும் உங்களுக்கு. எஸ்ஆர் நோ சொல்லிடும். அதை வச்சு ஒன்றை வச்சுக்கிட்டு ஒன்றை விட்டுறலாம். நம்ம இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இப்போ அடுத்தது வந்து இப்போ ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோவை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இது நீங்கள் டேரெக்டாக கூகுள் போயிட்டு ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோன்னு டவுன்லோட் சர்ச் பண்ணாலே அதில் டேரெக்டாக developer.android.com அப்படின்னு கிடைக்கும். developer.android.com அதில் நீங்கள் டவுன்லோடை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பேஜ் ஓப்பன் ஆனோன்னு கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ அப்படின்னு க்ரீன் கலரில் இருக்குது, விண்டோஸ்ன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். அண்ட் தென் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ ஏற்கனவே வந்து நம்ம ஜாவா இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஜாவா வந்து நம்ம ஒரு கோடில் வைக்கணும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஜாவாவை வந்து இன்ஸ்டால் பண்ணோம். அடுத்தது வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஜாவா கோடை வந்து சிஸ்டத்தில் செட் பண்ணணும். அதை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ லோக்கல் டிஸ்க்கு சிக்குள்ளே போகிறீங்க. ஏன்னா அங்கே தான் நம்மளோட ஜாவா வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். அதில் போய்ட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸு, அதில் போய்ட்டு ஜாவா எங்கே இருக்குன்னு பாருங்க. ஜாவா இந்த இருக்குது. இந்த இடத்துல போனதுக்கப்புறம் நம்மளுடைய ஜேடிகே இதுதான் நமக்கு வேணும். கீழே ஜேஆர்இன்னு இருக்குல்ல, அது வேண்டாம். ஜேடிகே இதுதான் உங்களோட டிஸ்பிளேல தெரியும். இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஃபைல் மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள். இப்போது ஒரு ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ண வேண்டாம். கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா அந்த இடத்துல லொக்கேஷன் ஒரு ஃபார்முலா ஒரு பாத் இருக்கும். அந்த பாத்தை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இந்த பாத்தை காப்பி பண்ணிவிட்டு இப்போ நாம் வந்து கண்ட்ரோல் பேனலுக்கு போகிறோம். கண்ட்ரோல் பேனல் போங்க. கண்ட்ரோல் பேனல் போயிட்டு சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சிஸ்டம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சிஸ்டம் கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய சிஸ்டத்தில் வந்து இந்த சைடில் அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணணும். அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நேம், ஹார்ட்வேர், அட்வான்ஸ் சிஸ்டம் ப்ரொடெக்ஷன், ரிமோட், இதில் எது இப்போ ஃபஸ்ட் இருக்கிறது கம்ப்யூட்டர் நேம், அடுத்த ஹார்ட்வேர், அடுத்த அட்வான்ஸ். நமக்கு வேண்டியது இந்த அட்வான்ஸ் பேஜ் தான். இப்போ இதில் போயிட்டு கீழே என்வாரன்மெண்ட் வேரியபிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஆக்சுவலாக நான் வந்து ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால இதில் ஜாவா _com சி அந்த பாத்து இது வந்து நம்ம இப்போ உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்காது. இப்போ நான் ஆல்ரெடி வந்து போட்டனால அதில் காட்டுது. ஸோ இப்போ உங்கள் கம்ப்யூட்டரில் எப்படி வரணும்னா கீழே நியூ இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து ஜாவா _homeனு கேபிட்டலில் டைப் பண்ணணும். மறந்துடாதீங்க, கேபிட்டலில் டைப் பண்ணணும். ஜாவா _home கீழே வந்து பாத்து, கீழே பாத்து டைப் பண்ணுங்க. அதாவது ஜாவா _home டைப் பண்ணிட்டேன். கீழே பார்த்து வந்து நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்துருக்கீங்க. அதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அந்த இது வந்து அதில் உட்காந்துரும். பட் கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி வெளியில் வந்துட்டு ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்டை ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணலாம். கண்டிப்பாக ஒர்க் ஆகும். தேங்க்யூ.